சரியா ஸ்கிரீன். வந்திருக்கு. நாங்க இன்னைக்கு புதிய ஒரு சட்டத்தை ஆரம்பிக்கிறதா போன கிளாஸ்ல பேசினோம். இதோட 4வது சாப்டர். சட்டங்கள் என்ற வகையில 4வது சட்டம் என. அந்த வகையில் இதுவரைக்கும் நாங்க ராட சட்டத்தை பத்தி படிச்சுக்கிறோம். சுக்கூன் செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீமுடைய விஷயங்களை படிச்சுக்கிறோம். மூன்றாவதாக கல்கலா என்ற ஒன்றை ஆழமாக படிச்சுக்கிறோம். 4வது பகுதி சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பத்தி ஆ, படிக்க ஆ, போறோம். சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பத்தி படிக்க ம். போறோம். சவுண்ட் கேக்குதா? ஸ்ட்ரக் ஆகுதா? ஆ, கேக்குதுங்க. இப்ப கேக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட மீன் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல இதுக்கு பின்னால் நீங்க ஓதி கொண்டு போற இடங்கள்ல எங்கடையாவது சுக்கூன் செய்யப்பட்ட மீம் ஒன்று வந்துச்சு என்றால் அந்த இடங்கள்ல சட்டம் ஒன்று இருக்குது என்கிறத நீங்க விளையப்படணும். இதான் முதலாவது பாயிண்ட். இப்ப இதுவரைக்கும் நாங்க சரி. ரெண்டு எடுத்தாலே சட்டம் ஒன்று இருக்குது என்று பார்த்தோம் குர்ஆன்ல. அதே மாதிரி ம். சத்து செய்யப்பட்ட மீம் அல்லது நூன் வந்தாலும் அந்த இடத்துல நாங்க சட்டம் ஒன்று இருக்குது என்ற யோசனையை படிச்சுக்கிறோம், பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். குர்ஆனை ஓத போக நாங்க அதுல பார்த்துட்டு பழகிக்கிறோம். அதே போல குர்ஆனை ஓதுற சந்தர்ப்பத்துல ஏதாவது எந்த இடத்துலயும் சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில மீம் ஒன்று வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல சட்டம் ஒன்று இருக்குது என்கிறத நாங்க முதலாவது விலையும் கொள்ளணும். சரி. சரி. சுக்கூன் செய்யப்பட்ட மீமை பொறுத்த வரைக்கும் இதை நாங்க 3 சட்டங்களா பார்க்க போறோம். இது கீழே மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. சுக்கூன் சரி. செய்யப்பட்ட மீம். இதுக்கு முன்னுக்கு இந்த ம். பேர் கேள்விப்பட்டிக்குதா? இஹ்பா இல்ல ம். அப்படிதான் பட்டிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, ஓகே. இல்ல இந்த பேர்கள் அறிமுகம் இல்ல, பரிச்சயம் இல்ல அப்படி என்றால் நாங்க நிறைய கஷ்டப்பட வேண்டி வரும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று சொன்னா பேர்கள் தெரியும் என்ற விஷயங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். முதலாவது பெயர் இஹ்பா. அப்ப இஹ்பா என்று சொன்னால் மீனிங் மறைத்தல். தமிழ பார்த்து ம். பேரை சொல்ல வேணாம். இக்குபா இக்குபான்னு சொல்ல வேணாம். அரபில பார்த்து ம். அரபிக்ல வர பேர் எ- நாங்க இஹ்பா என்று சொல்லி பிராக்டிஸ் எப்ப? பண்ணலாம். எஸ். ரெண்டாவது இதுவாம். இதுவாம். சரி. இப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் மேலே தெரியும். இதுக்கு ஃபத்ஹா கஸ்ரா இதுதான். போட்டுவிட்டாலே சரி. இதுவாம். ம். இதுவாம். சேர்த்தல். மூன்றாவது இல்ஹார் என்றால் வெளிப்படுத்தல். இல்ஹார் வெளிப்படுத்தல். ம். இப்படி நாங்க 3 கேட்டகரிஸாக இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய பாடத்தை பார்க்கறதுக்கு ஈக்கிறோம். சரி, இதுல முதலாவது நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது என்ன? இஹ்பா. எப்ப? இப்போ இஹ்பாண்டா என்னன்னு சொன்னால் மறைக்கிறது. இப்போ ம். இப்படி சொல்ல உங்களோட கையில ஒரு பேனை தந்து நீங்க மறைங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதை மறைச்சுக்கோங்கன்னு சொன்னா பேனை உங்ககிட்ட இல்லாம போகுதா? இல்ல. மறைக்க. அதாவது பேனையை உடைச்சி அழிச்சு போடுறீங்களா? இல்லாமலாக்கி போடுறீங்களா? இல்ல. இல்ல. உங்களோட கையில அது இல்ல. முழுமையாக அந்த பொருள் இருக்குது. ஆனா அதை நீங்க வெளியால விளங்காம மறைச்சு வச்சுக்கிறீங்க. மறை- ஒன்று உங்களோட புத்தகம் ஒன்று வச்சு மறைப்பீங்க, அல்லது வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு நாங்க அதை ம். வெளியால விளங்காம ம். மறைக்கிறோம். இதான் மறைக்கிறது என்ன பொருள். அப்ப இந்த ஆமா. இடத்துல என்ன சொல்றோம் என்றால் சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து நீங்க ஓதி கொண்டு போறீங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வாடுது. இந்த இஹ்பா கண்டு எழுத்தொண்டு இது என்ன ம். எழுத்து? பா. இஹ்பா பா. இப்போ அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எல்லா எழுத்துக்களையும் இந்த மூன்றுக்கும் நான் பிரிச்சு கொடுக்கணும். சமனாக ம். பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. சந்தர்ப்பத்துக்கு, சூழ்நிலைக்கு, இயல்புக்கு ஏற்ற வகையில பிரிப்பாங்க. அப்ப அந்த வகையில இஹ்பா என்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். பா என்ற ம். எழுத்து மட்டும்தான். அப்ப ம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம தொடர்ந்து வாரது இஹ்பாவுடைய எழுத்து அந்த பா வருது. அப்படி என்றால் குர்ஆன்ல வந்திக்குது, ஓதிக்கொண்டு போறீங்க, ம். ஒரு இடத்துல வந்திக்குது என்று சொன்னால் சுக்கூன் செய்யப்பட்ட மீம் என்ன செய்யணும்? மறைக்கணும். மறைக்கும். எதன் மூலமாக மறைக்கணும் என்றால் பாவின் மூலமாகத்தான் மறைக்கணும். இப்ப நான் உங்க கையில சரி. பேனி ஒன்று தந்துட்டேன். இதை நீங்க மறைங்க ஒன்று ம். சொன்னால் நீங்க மறைப்பீங்க. எதன் மூலமா மறைப்பீங்க? கொப்பியின் மூலமாக, பேனில் அது கையின் மூலமாக, வேறு ஏதோ பொருளின் ம். மூலமாகத்தான் மறைக்கும்.
சும்மா மறைங்கன்னா மறைக்கல. மறைக்கிறதுக்கு ஒரு பொருள் ம் உண்டு, தேவை. அதே மாதிரி இங்கேயும் சுக்குன் செய்யப்பட்ட மீமை மறைக்கிறதுக்கு பா என்ற எழுத்து தேவை. அந்த பா என்கிறது இஹ்ஃபாவினுடைய எழுத்து. அந்த எழுத்தின் மூலமாகத்தான் நாங்க இங்க மறைக்கணும். அந்த மறைச்சி ஓதுற நேரத்தில தான் ஒன்னா என்ற ஒன்றும் சேர்ந்து வரும். ராகத்தோடு தான் மறைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்னாண்டா சரி. என்னன்னு தெரியும். நான் ஆல்ரெடி படிச்சிட்டோம். படிச்சு ஆமா. ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு மேய்க்கிறோம். அப்ப அந்த உன்னாட விஷயம் இங்கேயும் வரப்போகுது. இது விளங்கினா? ஆ புரியுதுங்க. இதான் சட்டத்தை விளங்கப்படுத்துற முறை. இதை நீங்க ரெக்கார்ட கேட்டு சட்டத்தை எப்படி சொல்றேங்கிறத பார்த்துக்கொள்ளேன். சரி, இதுல சரி. முக்கியமான 3 கேள்விக்கு இந்த கேள்வி நான் உங்களுக்கு விடைய விளங்கப்படுத்திட்டேன். எதனை மறைக்கணும், ம் எதன் மூலம் மறைக்கணும், மறைக்கிறதும் ம் அழிச்சு இல்லாமலாக்குறதும் ஒன்றா என்றது படிச்சுக்கணும். ம் ம் ரெக்கார்ட கேட்கிற நேரம், இந்த நோட்ஸை பார்க்குற நேரம் உங்களுக்கு இதுல என்ன சரி விளக்கம் இல்லை, டவுட் இருந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் பார்ப்போம். சரி, இப்ப நாங்க சரி. உதாரணங்களுக்கு வருவோம். ஹை. இந்த வசனத்துல எடுக்க பார்ப்போம். ம் இந்த வசனத்தை ஓதுங்களே பார்ப்போம். ம் بسم الله الرحمن الرحيم ألم يعلم بأن الله يرى. ஹை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஓதி கொண்டு வர நேரத்துல சட்டம் கேட்பேன். எப்படி கேட்பேன்? அலம் யஅலம் பி என்ன சட்டம்? ம் யஅலம் பி என்ன சட்டம்? இப்படி கேட்டால் இது இஃபாட சட்டம். இப்படி பதில் சொல்றது இல்லை. ம் அப்ப என்ன சொல்லணும்? அந்த சட்டத்தை நாங்க விளங்கப்படுத்தணும். இப்படி சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு தொடர்ந்து எஃபாட எழுத்து பா வந்து இது. பா- எனவே சுக்கூன் செய்யப்பட்ட மீம அந்த பாவின் மூலமாக மறைத்து தோட ஓதணும். இப்படி இப்படி நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். குர்ஆன்ல ஓதுற சரி. நேரத்தில் இந்த இடங்கள் வார நேரம் இப்படி சொல்லி சொல்லி பார்க்குற நேரம் இது உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். அதான் சரி. முக்கியம் இந்த இடத்துல. ஆ இஃபாட சரி. சட்டம், எழுவார சட்டம் இப்படி தலைப்பு செல்லப்படாது. என்றால் இஃபாங்கிறது இன்னும் பல இடங்கள்லயும் சட்டமாக ம் வர இருக்குது. அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன ம். செய்யணும்? இந்த முறையில இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திய இந்த முறையில சட்டத்தை நீங்க எங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு ரெடி ஆயிக்கணும். சரியா? சரி. சரி. ஹை, பிஸ்மில்லா. இதுல நாங்க உங்களுக்கு வசனங்கள் தந்திக்கிறோம். ஒவ்வொன்றா சரி. சரி இன்னைக்கு வேணாம். இதை நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. கிளாஸ்ல பிழை இல்லாம சரி. ஓதணும். அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் உச்சரிப்புல பிழை வரப்படாது. சதி செய்யப்பட்ட மீம் சரி. நூல்ல பிழை வரப்படாது. கல்கலாட விஷயத்துல பிழை வரப்படாது. ராட விஷயத்திலயும் பிழை வரப்படாது. இவ்வளவு படிச்சுக்கிறீங்க. சரி. ஆமா. இதோட இப்ப சேர்த்து எட் பண்ணணும். எதை? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால பாவார இடத்திலையும் பிழை வராம நீங்க எங்களுக்கு ஓதி காட்டணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா ரெடி ஆயிட்டு வாங்களா? அல்லாஹ். ஆ ஓதி காட்டுறேன். சரி. ஜாக்கலா.